அஸ்ஸலாமு அலைக்கும் டியர்ஸ். டுடே ஒரு vlog தான் பார்க்க போகிறோம். வீடியோ போட்டு கொஞ்சம் டேஸ் ஆயிடுச்சு. இதில் வந்து லாங் வீடியோ போட்டு 2 monthsக்கு மேலே இருக்கும். என்ன வீடியோ பார்த்தீங்கன்னா, எங்கள் காலேஜில் வந்து ஒரு காம்படிஷன், நாங்கள் அதில் எல்லாருமே வந்து சேர்ந்துருந்தோம். கவர்மெண்ட் ஸ்கூல் படிக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், கலை திருவிழான்னு ஒரு ப்ரோக்ராம் வந்து வச்சுருந்தாங்க. நிறைய காம்படிஷன்லாம் அதில் இருக்கும். அதே மாதிரி தான் காலேஜ்லேயும் வச்சுருந்தாங்க. காலேஜில் வந்து குக்கிங் வித்தவுட் ஃபயர் அந்த காம்படிஷனை தான் நாங்கள் வந்து நேம் கொடுத்துருந்தோம். காம்படிஷன் டேக்கு முன்னாடி நாள் வந்து எல்லாமே வந்து நான் செஞ்சு பார்த்துட்டு இருந்தேன். இட்லிலாம் வந்து ரொம்பவே சூப்பராக வந்துருந்துச்சு இந்த அவலில். காம்படிஷன் டே அன்னைக்கு ஃப்ரைடேன்றதுனால சீக்கிரமாகவே எழுந்திரிச்சிட்டேன். ஆனால் வேறு டேவாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக எழுந்திரிச்சிக்கவே முடியாது. மார்னிங் எழுந்திரிச்சதும் ஒரே பரபரப்பாக இருந்துச்சு. எது எடுத்து வைக்கிறதுனே நான் வந்து கொஞ்சம் மறந்துட்டேன். அங்கேயும் இங்கேயும் சுற்றிட்டு இருக்கேன். காலையிலேயே 7:30 பஸ்க்கு 7:29 வரைக்கும் நான் வந்து எல்லாமே எடுத்து வச்சுட்டு ரெடி ஆகிட்டு இருக்கேன் வீட்டிலே. அன்னைக்குன்னு பார்த்து பஸ் லேட்டாக வந்துச்சு, இல்லைன்னா நான் பஸ் விட்டுட்டு இருப்பேன். அவங்க கொடுத்த டைம் வந்து 25 minutes தான். அதுக்குள்ளே வந்து எல்லா டிஷ்ஷுமே பண்ணி முடிச்சிட்டோம். இந்த டிஷ் எல்லாமே நாங்கள் பண்ணது மொத்தம் வந்து 18 டிஷ் நினைக்கிறேன். நாங்கள் எங்களோட டிஷ் எல்லாமே பண்ணி முடிச்சுட்டு எல்லாரோடதையும் போயிட்டு பார்த்துட்டு இருந்தோம். எல்லாரும் வந்து சூப்பராக பண்ணியிருந்தாங்க. பார்த்தது மட்டும் இல்லாமல் எல்லாத்துலேயுமே கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்தையும் வாங்கி சாப்பிட்டும் வந்துட்டோம். ஃபயர் இல்லாமல் சமைக்கிறது கூட அவ்வளோ சூப்பராக இருக்குது. இனிமேல் என்னோடய வீடியோஸ் எல்லாமே ரெகுலராக வரும். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.